ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 3 வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. ஸோ இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாப்பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு, தேங்காய், ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஸோ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பு நான் இப்போ கொதிக்க வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, அது கூட பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க. ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் நம்ம இந்த உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க, போதும். ஸோ இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு வச்சாச்சு. குழம்புக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட ஸ்டைல் உருண்டை குழம்பு. ஸோ உங்களுக்கு உருண்டை குழம்பு பிடிக்குமான்றதை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய்.